ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரகுண்டாய தீமதன்னோ அந்தி பரஸ்வதியாத். ஓம் பிரதேஸ்ராம் பிரபஜோ சுமம் சாந்தம் சிவம் அத்வைதம் அநித்யே. ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயுஷ சோமை மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பைச்சே ராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. உலகெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சமகா சக்திகள் நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், இந்த ஐந்தும் பஞ்சமகா சக்திகள். சப்தம கிரகங்கள் 7. பிறப்பை இறப்பை கண்காணிக்கக்கூடிய கிரகங்கள். கர்மவினையை அடிப்படை கர்மவினை கணக்குகளை சரியாக எழுதி அதன்படி பலன் தரக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது. ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 7 கிரகங்கள் சப்தம கிரகங்கள். இந்த சப்தம கிரகங்கள் கர்மவினை சொல்லக்கூடிய இந்த ராகு, கேது கிரகங்கள் ஆக மொத்தம் நவகிரகங்கள். இந்த ஏன் இதை நிழல் கிரகங்கள் அப்படின்னா, நம்மை மறைமுகமாக கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த ராகு, கேது. யாரு கண்ணுக்கும் தெரியாமல் நம்முடைய கர்ம வினையை பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ராகு, கேது. ஆக எல்லாமே பிரம்மனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த கிரகங்கள் பிரம்ம விதிப்படி அந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த காரகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன யோகங்கள் வழங்க வேண்டுமோ அதை சரியாகவே செய்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் போட்ட விதிப்படி சரியாக செய்கின்றது. இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது தீர்க்கமான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்கே வாரப்பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாரப்பலன்கள் என்பது ஆவணி 9 முதல் ஆவணி 15 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்கள். அந்த கால கிரகங்கள் காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் காலச்சக்கரத்தின் அந்த அற்புதமான அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறும் பொழுது, கிரக பயிற்சிகள் ஆகும் பொழுது, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு கிரகங்கள் மாறும் பொழுது என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன துன்பங்கள், வேதனைகள், என்னென்ன சுக துக்கங்கள், கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன யோகங்கள் என்பது ஆதாரபூர்வமாக உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டு அதற்குரிய நிவர்த்திக்கான ஒரு நல்ல யோகங்களையும் உங்களுக்கு நிவர்த்திக்கான விஷயங்களையும் தெய்வ வழிபாட்டுக்குரிய விஷயங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் இங்கே உங்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு சொல்லப்பட காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிரச்சனையில் கடந்த கால பிரச்சனையிலிருந்து இந்த கிரக மாற்றத்தினால் இப்போ கடந்த காலம் என்ன கிரகங்கள் மாறி இருக்கிறது, இப்போ என்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக உங்கள் கண் முன்னே காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நிச்சயமாக இந்த வாரப்பலன்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஆவணி மாதத்தில் 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படுகின்ற ஒரு சிறந்த யோகமாக அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது பொதுவான பலன்.
ஆக பிரம்மன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலை விதி, தலை எழுத்து. அந்த தலையெழுத்தை உங்கள் தலையெழுத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குழப்பமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இப்படித்தான், என்ன பொறுத்தல வெட்டு ஒன்று துண்டு 2 நடக்காது, என்ன செய்யலாம், அவ்வளோதான். சும்மா ஜாதகத்தை வருஷ கணக்காக தூக்கிட்டு அலையக்கூடாது. எல்லாமே பிரம்ம விதி. பிரம்ம விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்போ எல்லா ராசிகளுக்கும் தெளிவான ஆதாரபூர்வமான கிரக அமைப்புகள் பற்றி விளக்கமாக பலன்களாக இந்த வார பலன்களை பார்ப்போம். வார பலன்கள் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்களுடைய பதவி, உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறந்து விளங்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுடைய கூட்டு தொழில்களாலும் உங்களுடைய அதிகாரத்துவ உத்தியோகத்தாலும் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரம். பல நன்மைகளை, பல யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வார பலன்களை பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, அதாவது ஆவணி 9 முதல் ஆவணி 15 வரை, இந்த ஆவணியை போல் ஒரு சிறந்த மாதம் கண்டிப்பா இல்லை. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் வெற்றி பெற வேண்டுமானால், உலக வெற்றி பெற வேண்டுமானால் 7ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் வலிமையாக இருந்து விட்டால் எல்லா துறைகளிலுமே வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். 7ஆம் இடம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. 7ஆம் இடம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. நான் நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே சொன்னேன், சப்தம கிரகங்கள் அப்படின்னா 7, கர்மவினை கிரகங்கள்னு ராகு கேது 2 சேர்ந்தா 9 கிரகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ராகு கேது எங்க இருக்குன்னா உங்களுடைய ஜென்மத்திலையும் 7ஆம் இடத்திலையும். அப்ப இதற்குரிய சரியான பலனை, யோக பலனை வழங்கக்கூடியவர் ராகு கேது. அந்தந்த இடத்து கிரகனுடைய யோகங்களை அதை எடுத்துக்கிறோம். அப்ப நீங்க சனியினுடைய யோக பலன்கள் கூட ராகு கொடுத்துரும். சனி ஆயுள்காரகன், அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடியவன். அதே ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா ஆதித்தன் 7ஆம் இடத்தில் ஆதித்தன் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம். ஒரு நிர்வாகம், ஒரு பதவி. ஏனென்றால் கும்பத்துக்கு 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம். ஆக சொத்துக்களை பெறக்கூடிய இடம், பதவியை பெறக்கூடிய இடம். 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம். சுகஸ்தானத்திற்கு சுகஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அது என்ன சுகஸ்தானம்? கல்வி சுகம், சொத்துக்களில் சுகம், வாகனத்தில் சுகம், பதவியில் சுகம். அந்த சுகஸ்தானத்திற்கு சுகஸ்தானம் தான் 7ஆம் இடம். அப்ப சொல்லக்கூடிய கல்வி சுகம், அதே சொத்து சுகம், வாகன சுகம், பதவி சுகம், அத்தனை யோகத்தையும் தரக்கூடிய 7ஆம் இடம். அதே நேரத்தில் ஒரு சொந்த கூட்டு தொழில், பல பேரை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறந்து விளங்கக்கூடிய நிலை. 100 பேர், 200 பேர், 500 பேர் வச்சு கூட தொழில் பண்ணலாம், டாப்ல போகக்கூடிய நிலை. அரசாங்க அரசியலில் சிறந்து இருக்கக்கூடிய, அரசாங்கத்தின் உயர் பதவியில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை. சூரியன் ஆகப்பட்டவன் மகன் நட்சத்திரத்திலும் பூர நட்சத்திரத்திலும் உத்திர நட்சத்திரத்திலும் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ மகன் நட்சத்திரம் முடிந்து அவர் பூர நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். பூர நட்சத்திரம் என்பது கும்பராசிக்கு 4, 9க்குரியவர், 4ஆம் அதிபதி. கும்பராசி 4ஆம் அதிபதியான ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கக்கூடியது. ஆக அடுத்து 9ஆம் இடம், அதாவது இந்த நட்சத்திரம் 4, 9க்குரிய நட்சத்திரம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அர்த்தம். 4, 9க்குரிய சுக்கிரனுடைய இடத்துக்குரிய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது மகர ராசிக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல சொத்து சுகங்கள்,
உயர்ந்த பதவிகள், அரசாங்க உத்தியோகங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நிலை. அங்க என்னெல்லாம் இருக்கு? 7ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது. ஆக கும்பத்திற்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது காதல் திருமணம். கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் காதல் திருமணம். காதல் திருமணம் வெற்றி பெறும். காதல் திருமணம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். அடுத்து கும்பராசியை பொறுத்தளவு முதலீடு, திட்டமிடுதல், பூர்வீகத்தின் வளர்ச்சி, பூர்வீக சொத்தின் வளர்ச்சி பெறுதல், உயர்ந்த பதவியை பெறுதல், நிர்வாக திறமை என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு இருக்கிறார். ஒரு சொந்த தொழில் நிர்வாகம், ஒரு பிள்ளைகளுக்கு பொறுப்பு ஒப்படைக்கிறது, ஒரு பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து கொடுக்கிறது, இந்த பதவியின் மூலம் முன்னேற்றம் பெறுவது என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய நிலை. சரிங்களா? அடுத்து கும்பராசிக்கு 3-10க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது. அதாவது இந்த 3-10க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில்கள் சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் தொழிலில் நல்ல மாற்றங்கள், இடையூறுகள்லாம் விலகக்கூடிய நிலை மற்ற கிரக அமைப்புகள் இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள், மற்றவர்கள பிரச்சனைகள், புரிஞ்சுட்டீங்களா? கண்டிப்பாக ஏற்படதான் செய்யும். இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறலாம். வெற்றி பெற கூட அமைப்புகள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? காலப்புருஷனின் கால தத்துவப்படி அந்த 5ஆம் அதிபதி கும்பத்திற்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை. இது நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி. ஆக மனிதனுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க, தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் கொடுத்தாலும் வெற்றி பெறுமா, அதில் வெற்றி பெறலாமா அப்படின்றதான் இதில் பார்க்கணும். பிரச்சனை இருக்கு, எல்லாமே கரெக்டாக நடந்துடாது. எல்லா பக்கத்திலிருந்து பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கும்பராசிக்கு பிரச்சனை இருக்கு, நல்ல யோகம் உடனுடனே மாறிடாது. அதிலிருந்து நல்ல யோகங்கள் நிச்சயமாக உண்டு, நடக்கும். இந்த வாரம் அதற்குரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாரமாக கும்பராசி நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கும்பராசி நேயர்களே, இது ஒரு பொதுவான பலன். உங்களுக்குன்னு ரொம்ப நாள் அது நடக்கலை, இது நடக்கலை, அந்த சொத்து பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் பிரச்சனைகள், இப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அது எப்போ நடக்கும், எப்போ சரியாகும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒரு அப்போ ஏன்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலைவிதி எழுதியிருப்பார். எப்போ சரியாகும், எப்போ நடக்கும், அப்படி ஏனது எப்போ நடக்கும்ன்ற ஒரு விதியை உங்களுக்குன்னு விதியை எழுதியிருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கீழே நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலகனா. நன்றி, வணக்கம்.